ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். கூட்டணின்னா கூட்டணி இருக்க கட்சிகள் அந்த தலைமையில் கூட்டணி தலைமை இருக்குல்ல, அதை முன்ன பின்ன பேசுகிறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் ரொம்ப நல்ல ஒரு கட்சியாக நடந்தது இந்த கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக தன்னுடைய கட்சியை பற்றி பேசியிருக்காரு. யார் இவர், எந்த கட்சி இது பார்த்துருவோம் வாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவர் எந்த கூட்டணியில் இருக்காருன்னு தெரியுமில? மறந்துருக்கிற புரிய திமுக கூட்டணியில் இருக்கார். திமுக கூட்டணியில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பதில் ஒரு வார்த்தை திமுக பற்றி இப்போ நம்ம சொன்ன முடிவெடுத்து திமுகவோட கூட்டணியில் சேர்ந்து, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நான் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த யாருமே எதிர்த்து பேசவே இல்லையே. அப்பேற்பட்ட கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர ஒரு கட்சி இல்லவே இல்லை. நம்மள மாதிரி ஒரு கட்சி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு வைகோ அவர்கள். எல்லா கட்சிகளிலும் நிபந்தனைகள் விதிக்கிறார். அவர்கள் உரிமை, இடங்கள் கேட்பது, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கேட்பது, அதெல்லாம் அவர்களுடைய உரிமை. அதிலே நான் குறைபட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் நாம் எடுத்த முடிவுக்கு பிறகு எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு புந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே ஒரு வார்த்தை நான் மட்டுமல்ல எவரும் எங்கும் பேசாமல் ஒரு கூட்டணி தர்மத்தை மறுமலர்ச்சி திமுகவை போல கடைபிடிக்கிற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது.